வணக்கம் மக்களே, என் பேர் ராஜ். நீங்கள் பார்க்குறது டிஎம்கே தமிழ் டெக் சேனல். இன்னைக்குள்ள ஹேஷ்டேக் எபிசோட் 27ல் இன்னும் 5 வித்தியாசமான டெக் அப்டேட்ஸ் உங்களுக்காக நான் வச்சுருக்கேன். இந்த ஃபுல் டெக் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது இந்த வாரத்தில். சேனலுக்கு புதுசாக வந்தவங்களுக்கு நீங்கள் பண்ணுறதுலாம் ஒன்று தாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்த வீடியோஸில் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் கொடுங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க எல்லாத்துக்கும். ஸோ வாங்க இன்னைக்குள்ள ஹேஷ்டேக் எபிசோட் 27 டெக் அப்டேட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். மக்களே, இன்னைக்கு முதல் டெக் அப்டேட்ஸ் பார்த்தோன்னா நம்ம ஓப்போ பற்றி பார்க்க போகிறோம். ஓப்போனாலே நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது. ஓப்போ ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுதான் உண்மை. பட் அவங்க ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் ஸ்மார்ட் ஃபோன் செய்வாங்கன்னு அவங்க ஃபைனலி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இந்த வாரத்தில் என்ன நடந்திருக்குன்னா, ஓப்போ புதுசாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வெறும் கான்செப்ட் ஸ்மார்ட் ஃபோன். பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக ரியலைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அது என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா Oppo X 2021. ஸோ இது ஒரு கான்செப்ட் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்கும்னா, பேசிக்கலி இது ஒரு வேர்ல்ட்லே ஃபர்ஸ்ட் எவர் ரோலபிள் ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ பேசிக்கலி இப்போ நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் நம்ம பார்த்துருக்கோம், நார்மல் ஃப்ளாட் ஸ்க்ரீன் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துருக்கோம். அண்ட் ஸோ சாம்சங் அண்ட் Huawei Galaxy Fold and so Huawei Mate X இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அது வந்து ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்துச்சு. அண்ட் ஸோ மோட்டோரோலா பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லாம் தவிர்த்து இப்போ புதுசாக வந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன்னா ரோலபிள் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் அந்த வீடியோஸ் ரோலபிள் ஸ்மார்ட் ஃபோனோட வீடியோ. இப்போ பார்க்கலாம். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் உங்கள் கையை ஜஸ்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணாலே போதும். சைட்டில் நீங்கள் ஸ்வைப் பண்ணுறப்ப அழகாக ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணும் அந்த ரோலர். இந்த மறுபடியும் ஸ்லைட் பண்ணிங்கன்னா திருப்பி புஷ் பண்ணும் உங்களுக்கு. ஸோ பேசிக்கலி இது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அண்ட் ஸோ இது பெஸ்ட் பார்ட் என்னென்னா, அந்த ஓப்போ டிஸ்பிளே வந்து நீங்கள் பார்க்குற ஆப் ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்க முடியும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ ஒரு படம் பார்க்குறேன், அந்த படம் ஓரியன்டேஷன் மூலியமாக வச்சுட்டு டிசைட் பண்ணோம், ஓகே இப்போ வந்து ஸ்க்ரீனை வந்து உள்ளுக்கு ரோல் பண்ணலாமா இல்லை வெளியே ரோல் பண்ணலாமான்னு சொல்லி. ஸோ இது ஒரு செம்மையான ஒரு டெக்னாலஜி. இது வந்து இப்போ ஜஸ்ட் கான்செப்டாக தான் இருக்குது. பட் கண்டிப்பாக ஓப்போ இது வந்து ரோல் அவுட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ரோல் அவுட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது என்ன ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் கொடுங்க. ஸோ வாங்க இந்த வாரத்தோட செகண்ட் டெக் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ மக்களே, இந்த வாரம் செகண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம Huawei பற்றி பேச போகிறோம். ஸோ Huawei உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Huaweiயோட சிஸ்டர் கம்பெனி தான் Honor. ஸோ எத்தனை பேர் Honor ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க? யாராச்சும் இருந்தீங்கன்னா என்ன ஸ்மார்ட் ஃபோன் பேருன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஸோ அதில் உங்ககிட்ட கூகுள் சர்வீஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுங்க கமெண்டில். ஸோ இந்த Honor ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஏன்னா அது Huawei டெக்னாலஜிஸ் பாய்க்கிறனால டிஸ்பிளேலேருந்து எல்லாமே Huaweiயோட, ஈவன் ப்ரொசஸர் கூட கிரீன் ப்ரொசஸர் பாய்க்கிறாங்க. ஸோ எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான். பட் சின்ஸ் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து Huawei பேன் பண்ணதுலேருந்து யூஎஸ்க்கு வந்து சிப்செட் சப்ளை நின்றுச்சு, சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்லாம் நின்றுச்சு, ரொம்ப விஷயம் ஒரு தடங்கள் வந்துருச்சு Huaweiக்கு. ஸோ இந்த ஒரு ப்ரெஷரில் என்ன ஆயிடுச்சுன்னா, Huawei வந்து Honor கம்பெனியை வந்து ரன் பண்ண முடியல. பிகாஸ் ரொம்ப ஓவர் ப்ரெஷர். பிகாஸ் Honor வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரியல்மி ஓப்போலாம் இருக்குல்ல, அதே மாதிரி Honor ஒரு சின்ன கம்பெனி பேசிக்கலி. பட் அது மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் தான் லான்ச் பண்ணாங்க முக்கால்வாசி. ஸோ அந்த மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா Huawei வந்து ஓன் பண்ணனால என்ன ஆச்சுன்னா, Honor ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் சர்வீஸ் இருக்காது முக்கால்வாசி ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ இந்த ஒரு காரணத்தினால ரொம்ப ப்ரெஷர்ஸ் Honor சைட்லேருந்து. ஸோ இந்த ப்ரெஷர்னால Huawei என்ன பண்ணியிருக்காங்க, ஃபைனலி Honor வந்து சைனா கம்பெனிக்கு செல் பண்ணிட்டாங்க. ஸோ இது விருப்பப்பட்டு எடுத்த ஒரு முடிவான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் அவங்க ஸ்டேட்மெண்ட்லேயே போட்டிருந்தாங்க, பிகாஸ் அந்த ஓவர் ப்ரெஷர்னால தான் வந்து தே ஹேட் டு இந்த கம்பெனி வந்து சேல் பண்ணுற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி வித்தாச்சு. ஸோ இப்போ வித்தது வந்து நிறைய Honor ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூசர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேட் நியூஸாக தான் நினைப்பீங்க. டெக்னிக்கலி இட் குட் பி அ குட் நியூஸ். ஏன்னா பிகாஸ் Honor ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ Huawei விட்டு வெளியாயிருச்சு. அண்ட் Huawei ஆஃபிஷியலாக சொல்லிட்டாங்க, அந்த புது கம்பெனியில் வந்து அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை டிசிஷன் எடுக்கிறது. அண்ட் ஸோ அவங்களுக்கு வந்து 0% ஷேர்ஸ் அந்த கம்பெனிக்கு. ஸோ பேசிக்கலி Honorலேருந்து Huawei ஃபுல்லாகவே வெளியாயிருச்சு. ஸோ இப்போ அடுத்தது என்ன ஆக போகுதுன்னா, சான்சஸ் நிறைய இருக்குது Honor ஸ்மார்ட் ஃபோனுக்கு கூகுள் சர்வீஸ் மறுபடியும் வர்றதுக்கு. ஏன்னா இப்போ ஆஃபிஷியலி சைனா கம்பெனி ஒன் பண்ணியிருக்காங்க இப்போ, விச் இஸ் நாட் Huawei. ஸோ வாங்க இன்னைக்கு மூணாவது டெக் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், மூணாவது டெக் நியூஸ் நம்ம யூடியூப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் எல்லாமே யூடியூப் தான் பார்க்குறாங்க. கண்டிப்பாக எந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூடியூப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், டேப்லெட்டாக இருக்கட்டும், ஈவன் சின்ன பிள்ளைங்க கூட யூடியூப் தான் பார்க்குறாங்க இப்போலாம். ஸோ இதனால் யூடியூபுக்கு என்னென்னா ப்ராஃபிட்ஸ் நிறைய ஏறிக்கிட்டு இருக்குது. பட் அதே மாதிரி கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இப்போ என்ன மாதிரி ஸ்மால் டைம் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா
எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப குறைவு ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா வியூஸும் ரொம்ப குறைவு. ஸோ நாங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் வந்து இப்போ எங்களுக்கு வந்து நீங்கள் எங்கள் சேனலில் வீடியோ பார்க்குறீங்க, இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஆட்ஸ் இருக்காது. பிகாஸ் இந்த மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் யூடியூப் பண்ண ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணலை. ஸோ இப்போ நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோன்னா இந்த யூடியூப் வீடியோஸ் மூலிமா நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் என்ன எங்களால் பார்க்க முடியும். ஸோ தட்ஸ் ஹவ் யூடியூபர்ஸ்லாம் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அவங்க மணி ஆக்சுவலி. ஸோ இப்போது யூடியூப் புதுசாக ஒரு பாலிசி விளக்கியிருக்காங்க விச் இஸ் ஸ்மால் யூடியூபர்ஸ்க்கு. ஸோ பேசிக்கலி என்ன பண்ண போகிறாங்கன்னா ஃபியூச்சர்னு சொல்ல முடியாது, அடுத்த வருஷம் ஸ்மால் யூடியூபர்ஸோட சேனல்ஸை வந்து அவங்க ஆட்ஸ் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இனிமேல் தெரியல எப்போன்னு, பட் கண்டிப்பாக நினைக்கிறேன் என்னோட வீடியோ இப்போ நீங்கள் இந்த சேனலில் இருக்கிற டெக் வீடியோஸ்லாம் மேபி நீங்கள் நெக்ஸ்ட் இயர் பார்க்குறீங்கன்னா சான்சஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வரதுக்கு நிறையா இருக்குது. ஸோ இது என்னோடய சைட்லேயும் என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து யூடியூப் டைரெக்டாக அவங்க பப்ளிஷ் பண்ணுற ஆட்ஸ். ஸோ கைஸ் இதில் இந்த வேர்ஸ்ட் திங் என்னதுன்னா, ஆஸ் அ ஸ்மால் யூடியூபர்ஸ் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து 1% ஷேர்ஸ் கூட கிடைக்காது. ஸோ யூடியூப் வந்து அவங்க இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பப்ளிஷ் பண்ண முடியும், பட் எங்களுக்கு அதில் 1% ஷேர்ஸும் கிடைக்காது. அண்ட் இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது எங்களுக்கு ஒரு ஸ்மால் யூடியூபர்ஸ்க்கு. ஏன்னா இப்போ அவங்க பப்ளிஷ் பண்ணுறப்ப வந்து ஆட்ஸ்லாம் போடுறப்ப என்ன ஆகுதுன்னா, எங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் எப்படி கிடைக்குதுன்னா, எங்களோட வீடியோஸ் வந்து இன்னும் நிறையா ப்ரொமோட் பண்ணுவாங்க, கூகுளே ப்ரொமோட் பண்ணுவாங்க எங்களோட வீடியோஸை யூடியூப்பில். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ப்ராப்ளி இதில் இருந்து நம்மளுக்கு வியூஸ் ஏறி நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சுன்னா, அண்ட் தென் நம்ம AdSense அப்ளை பண்ணி எதாவது ஃபியூச்சரில் நம்மளும் வந்து மானிட்டைஸ் பண்ணலாம் நம்ம வீடியோஸை. ஸோ இந்த வாரத்தில் இது வந்து நிறைய பேர் இந்த பாலிசி பார்த்தோன்னே ரொம்ப பேர் வந்து கோவமாக இருக்காங்க. பட் நம்ம பாசிட்டிவ் சைட்லேயே இருப்போமே. ஸோ பாசிட்டிவ் சைட்லேருந்து பார்த்தா இது ஒரு நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க இந்த வார்த்தை 4வது டெக் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ கைஸ் இந்த வாட்டி 4வது டெக் அப்படி பார்த்தோன்னா நான் 5G பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ 5G வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில். 5G மலேசியாவில் வந்து ஆல்ரெடி வரப்போகுது. பிகாஸ் மொபைல் வந்து அவங்க வந்து ஒரு டெஸ்ட் ட்ரையல் மாதிரி ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க பட்ஜெட் டைம் ஸ்கொயரில். ஸோ யாராச்சும் அதை பற்றி பார்க்கலன்னா கண்டிப்பாக என் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், வெப்சைட் லிங்க். அதில் போய்ட்டு நீங்கள் பட்ஜெட் டைம் ஸ்கொயர் இல்லை 5G இன் மலேசியா தன்னாலே வரும் அந்த ஆர்டிக்கல் நீங்கள் படிக்கலாம் அதை பற்றி டீட்டெயிலாக தெரியுறதுக்கு. ஸோ 5G சப்போஸ்லி டிசம்பர் இல்லை நெக்ஸ்ட் பிகினிங்கில் வெளியாகுது. அதுதான் வந்து அவங்க கொடுத்த ஒரு டைம் லைன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போது திங்ஸ்லாம் மாறிடுச்சு இப்போ. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த 5G வந்து ரோல் அவுட் பண்ணுறது அந்த டைம்லைன் செட் பண்ணப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா, அந்த டைம் வந்து மலேசியாவோட பழைய கவர்மெண்ட் விச் இஸ் பக்கத்தான் ஹரப்பன் அந்த கவர்மெண்ட் அவங்க செட் பண்ண வச்சு தான் சொன்னாங்க 5G மலேசியாவில் ரோல் அவுட் பண்ண போகிறாங்க 2020 எண்ட்குள்ளார. ஸோ அது ரொம்ப பேருக்கு எக்ஸைட்டட், எஸ்பெஷலி எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு 5G வரப்போதே நம்ம கண்ட்ரிலேயே ஒன்று. ஸோ அது ஒரு சந்தோஷமாக இருந்தேன். பட் இப்போ அந்த புது கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 5G இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு என்ன அவங்க பிளான் பண்ணுறாங்கன்னா 4G நம்ம ரோல் அவுட் பண்ணலான்னு, விச் இஸ் ஆல்ரெடி நிறைய ஏரியாஸில் 4G இருக்குது. பட் கண்டிப்பாக ரூரல் ஏரியாஸ்ன்னு பார்த்தா 4G இன்னும் வரல தான் சொல்லிடணும். பிகாஸ் அந்த இடத்துல வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா அவங்க ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ரூரல் ஏரியாஸில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஸோ 4G வந்து இன்னும் பெட்டர் கவரேஜாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு பிளானிங்கில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க மலேசியன் கவர்மெண்ட். ஸோ இது ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமா கேட்டால் நல்ல விஷயம்னு சொல்லலாம், கெட்ட விஷயம்னு சொல்லலாம். எனக்குன்னு பார்த்தா எனக்கு வந்து ஒரு டெக்னாலஜி சைட்லேருந்து பார்த்தா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ் பண்ணணும், அதுதான் நம்மளோட ஆப்ஜெக்டிவ். கண்டிப்பாக நிறைய இஷ்யூஸ் இருக்குது, இப்போ இந்த கொரோனா வைரஸ் இஷ்யூஸும் இருக்குது. பட் ஸ்டில் டெக்னாலஜி வந்து அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் நல்ல விஷயம்னு பார்த்தா எஸ் அவங்க வந்து இப்போ டக்குன்னு 5G போயிட்டு பிரச்சனை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பேசாமல் 4Gயில் வந்து இன்னும் பெட்டராக ஆக்கிட்டு அண்ட் தென் அதுலேருந்து 5Gக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ இந்த நியூஸ் கேட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு 5G பற்றி ஏதாச்சும் தெரியணுன்னா கண்டிப்பாக மேலே இருக்க ஐ கார்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நான் 5G பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எல்லாமே தமிழில் பேசியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க இந்த வாட்டியோட 5வது டெக் அப்டேட் என்ன இருக்குன்னு பார்த்தேன். ஸோ 5வது டெக் அப்டேட் ஒரு ஆப் பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஸோ இந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா Go SMS Pro. ஸோ எத்தனை பேர் இந்த ஆப் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த Go SMS Pro வந்து ஒரு மெசேஜிங் ஆப். ஸோ இந்த வாட்ஸ்அப் டெலிகிராம் மாதிரி அதுவும் ஒரு மெசேஜிங் ஆப். ஸோ பேசிக்கலி இது வந்து ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் தான் இருக்குது இந்த ஆப். ஸோ இந்த Go SMS Pro மூலிமா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். பட் as long அவங்களுக்கும் Go SMS Pro இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்மாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வாரத்தில் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னதுன்னா இந்த Go SMS Proவில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே, ஈவன் வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே சர்வரில் ஸ்டாப் பண்ணுறாங்க. அண்ட் த வர்ஸ்ட் திங் என்னதுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டாப் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இட்ஸ் accessible publicly, which is ஒரு ஹேக்கர் ஹேக் பண்ணிட்டாங்கன்னா இந்த Go SMS Pro ஆப்போட சர்வரை 100% அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் ரிட்ரீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இருக்கும் செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த ஆப் மூலிமா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் லீக் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பேங்க் ஸ்க்ரீன்ஷாட், ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்புறீங்க தெரியுமா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லேருந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங், ஒரு ப்ரைவேட் வீடியோ ரெக்கார்டிங்லேருந்து எல்லாமே இருக்குது அதில். ஸோ யாராச்சும் அந்த ஆப் பார்க்குறீங்கன்னா விஷயம் என்ன செய்யுங்க, இந்த ஆப்பை அழிச்சிருங்க உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து. ஸோ இது வந்து ஆல்ரெடி இந்த செக்யூரிட்டிஸ் ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து ஒரு இஷ்யூ தெரிஞ்சு அவங்க வந்து யூஸ்வலி என்ன செய்வாங்கன்னா, அந்த பர்டிகுலர் கம்பெனி காண்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க, ஓகே உங்கள் ஆப்பில் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லி. ஸோ அவங்க ஆல்ரெடி ரிக்வெஸ்ட் அனுப்பிட்டாங்க ஃபிக்ஸ் பண்ண சொல்லி. பட் இப்போ வரைக்கும் அவங்க ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல. ஆல்ரெடி இட் சீம்ஸ் மோர் தென் ஃபியூ வீக்ஸ் ஆச்சு. பட் இப்போ வரைக்கும் அவங்க ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல, எந்த அப்டேட்டும் வரல அந்த Go SMS Pro டீம்லேருந்து. ஸோ யாராச்சும் ஒரு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக முதல்ல டிலீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இல்லாட்டினா உங்கள் ப்ரைவசி போயிடும். ஸோ கைஸ், அதான் இந்த வாரத்தோட 5 டெக் அப்டேட்ஸ். ஸோ இந்த 5 டெக் அப்டேட்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். கமெண்ட் செக்ஷனில் இருக்குது பாருங்கள், ஃப்ரீயாகவே அங்கே போய் எழுதுங்க, என்னென்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள், வீடியோ பிடிச்சிருக்குன்னு பிடிக்கலன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள், பண்ணிடலாம். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த சேனலில். ஸோ இதை நான் கிளம்புறேன். நான் உங்களை அடுத்த டெக் வீடியோஸில் சந்திக்கிறேன். பை கைஸ்.